Hello friends, welcome to southernfoodtamil. இன்னைக்கு நம்ம southernfoodtamilல egg macaroni ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம ரொம்ப சிம்பிளாவும் சுலபமாவும் பிரேக்ஃபாஸ்ட்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம macaroni வேக வைக்கிறதுக்காக தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன். இது கூட இப்போ 1 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் 2 கப் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் இருக்க பாஸ்தானாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. குழஞ்சி போச்சுன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை வறுத்து எடுத்துடலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து 3 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி நம்ம பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுங்க. அப்போ தான் முட்டை வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள்ட் எக்காக வந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாயை நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அப்போ தான் பாஸ்தா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே மேக்ரோனி வேக வைக்கும் போதும் முட்டை வறுத்த போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மிளகாய்த்தூள்லாம் நல்லா வெந்து இதுலேருந்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த முட்டை எல்லா சைடும் நல்லா கலந்துற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மேக்ரோனியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் மேக்ரோனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சுருக்கோம். சாஸ்லாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. நார்மலாக வீட்டில் இருக்க மிளகாய் தூள் மல்லித்தூள் இதை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்தியன் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.